கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. தெய்வ சமூகத்தில் கிராஸ் டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் நீங்கள் ஃபோன் கால் பண்ணீங்க, அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக நாங்களும் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மைகளுக்கும் அவர் குறை வரவிட மாட்டார். தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்களோ வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கிறதோ, தெய்வ சமூகத்தில் கேட்குற சத்தியங்கள், தெய்வ சமூகத்திலிருந்து நம்ம ஆராதிக்கிறது ஒருபோதும் நமக்கு வீணாய் போவதில்லை. அதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் வாழ்க்கையில் அது ஒரு ஜெயகரமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையும் அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பதாக. இந்த நாளில் தியானத்துக்காக நம்ம எடுக்கிற வசனம் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். இங்கு நம்ம பார்க்கும்போது கலிலேயா கடலோரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அந்த கலிலேயா ஓரத்தில் 2 பேர் என்ன செய்கிறாங்க, வலைய மீன் பிடிக்கிற ஒரு அனுபவத்தில் வருத்தத்தோடு கூட அந்த படகில் இருக்கிறாங்க. அப்படி பேதுரு அந்த படகில் இயேசு போய் வருத்தத்தோடு கூட இருந்த படகில் இயேசு போனார். அவர் பேதுரு சொன்னார், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படி சோர்ந்திருக்கிற படகு கண்டு இயேசு போனார். அங்கே பல படகுகள் இருந்துச்சு, ஆனால் எல்லாருடைய படகுலையும் வருத்தம் இருந்திருக்கு. ஏன்னா யாருடைய படகுல மீன் கிடைக்கல. அப்போ எல்லாரும் போயிட்டு சோர்வோடு கூட வரும்போது பேதுருடைய படகுல மட்டும் இயேசு ஏறினார். அது நமக்கு ஒரு தியானிக்க வேண்டிய காரியம். அப்படி எல்லா படகுலையும் ஏறாமல் இயேசு, ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாய் தாயுடைய கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாய் உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்போ தேவன் பேதுருவை தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் தெரிந்தெடுத்ததுனால அங்கே எல்லா படகுகளும் ஏறாதபடி எல்லாருடைய படகுல வருத்தம் இருந்தபோதும் பேதுருடைய படகுல ஏறி. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் பலரும் நினைக்கலாம், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தொடலை, ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் தெரிந்தெடுத்தவங்களை மட்டும்தான் வருத்தங்களை மாற்றுகிறார், துக்கங்களை மாற்றுகிறார், துயரங்களை மாற்றுகிறார், கண்ணீரை துடைக்கிறார், வியாதியை மாற்றுகிறார். பலவிதமாக இயேசுவின் நாமத்தில் இயேசு அது உரைக்கப்பட்டது, அது நிறைவேற செய்தது. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் இங்கு பார்க்கும்போது இவருடைய படகுல ஏறினது இவர் ஒரு நியாயப்பிரமாணம் எல்லாம் இவருக்கு தெரியும். இப்போ இப்படி ஒரு தேவனுடைய கட்டளை எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணம் தெரிஞ்ச ஒரு மனுஷன், இவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அப்படி வலையை போடும்போது வலையை கிளியத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பேதுருவே நீ என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்குவேன். இங்கு நம்ம பார்க்கும்போது பேதுருவை அவர் அழைத்தது ஆசீர்வாதிப்போம்னு அழைக்கலை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவோம்னு அழைக்கலை, உன்னை நான் ஸ்தோத்திரம் பெரிய சீமானாய் மாற்றுவோம்னு அழைக்கலை. இன்றைக்கி பலருடைய அழைப்பு என்னென்னு தெரியாமல் இன்றைக்கி அநேகர் விழுந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு, உன் அழைப்பும் உன் வரத்தை தெரிந்து கொள்ளும்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கு நம்ம பார்க்கிறோம் பேதுருடைய அழைப்பு என்னன்னா, நீ என் பின்னே நீ வந்துரு, நான் உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்குவேன். ஆபிரகாமுடைய ஒரு அழைப்பு, நீ என் பின்னே வா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என் பின்னே நீ வா, நீ தேசத்துக்கு போ. அப்போ அழைப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் பவுல் அழைச்சது, எனக்காக நீ அநேக பாடுகள் படு. அழைப்பு. இன்றைக்கு நம்ம தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், திரும்ப நான் உங்களை கூட்டி கொண்டு போவேன்.
அப்படி நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு தேவனுடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ளும்படி அவர் இந்த பூமிக்கு வரும்போது நம்முடைய அழைப்பு என்னன்னா, நம்ம பரலோகத்தில் அவரோடு கூட வீட்டிருக்க போகிறோம். நம்முடைய அழைப்பு அதுதான். ஏன்னா அவர் சொன்ன, நான் போயிட்டு வாரேன், திரும்ப உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். அப்போ நமக்காக இப்போது ஒரு இடத்த பரலோகத்தில் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்முடைய அழைப்பு எங்கே இருக்கணும்? பரலோகத்துடைய ஒரு அழைப்பு நமக்கு இருக்கணும். இப்போ நாம் தெய்வத்துடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாசம் பண்ணுவோம்ங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்கணும். பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்தத்தம், பலருடைய வாக்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டுடைய வாக்தத்தம், இந்த பூமியுடைய வாக்தத்தங்கள், இந்த பூமிக்குரிய வாக்தத்தங்கள், நாம் பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்தை கொடுப்பங்கிற பழைய ஏற்பாட்டுடைய பூமியுடைய வாக்தத்தங்களுக்கு தான் ஒரு முன்னுரிமை இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு இந்த முன்னுரிமை இந்த பூமியுடைய வாக்தத்தங்களுக்குன்னா, அந்த வாக்தத்தத்துக்கு கூட கர்த்தர் ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு. இந்த கட்டளை கைக்கொள்கிறவ மட்டும் என் வாக்தத்தமான கானான் தேசத்தை பெற்றுக்கொள்வார். தலைமுறையில் தான் பிதாக்களில் போனது 2 பேர், யோசுவாவும் காலேபு. அப்போ அந்த ரவுண்டில் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. அந்த வாக்தத்தங்களில் அவங்க பெற்றுக்கொள்ள விடாதபடி பல ஆண்டுகள் அவங்க சிறையிருப்பில் பாபிலோன் ராஜ்யத்தில் அவருடைய வாக்தத்தங்களுக்கு விரோதமான பல சிறையிருப்புகளை போக காரணம்னா, அவங்க தெய்வத்துடைய கட்டளைகளை மீறினது நிமித்தம். இந்த பூமியில் வாக்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்தத்தங்கள். ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்தத்தம் 10 கட்டளை 2 கட்டளையை கர்த்தர் மாற்றினார். பூமிக்குரிய வாக்தத்தம் நமக்கு கொடுக்கலை. நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாக்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுதீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்தத்தம், என்னுடைய அழைப்பு ஏறக்குறைய 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தோம். இவருடைய அழைப்பு மனுஷரில் பிடிக்கலாக்குவேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 5000 பேர் ஒரு கூடி 3 நாள் பிரசங்கித்தார். ஒரு 4000 பேருக்கு பிரசங்கித்திருக்கிறார். அப்படி பல இடங்களில் இயேசு பிரசங்கித்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பை, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகலை. ஆனால் பேதுருடைய பிரசங்கம் கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட காரணம் என்ன? அவருக்கு கொடுத்திருந்த வாக்தத்தத்துடைய அழைப்பு. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் தெய்வம் உங்களை அழைத்திருப்பார்னா, உங்கள் அழைத்த தெய்வம் உங்களுக்கு ஒரு வாக்தத்தமான ஒரு அழைப்பு உண்டு. நான் இந்த ஊழிய பாதைகளில் வரும்போது என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய வேலை ஊழியத்தை செய் என்று சொன்னார். அந்த அழைப்பு இன்றைக்கி என்னால் காலையில் 3:30 எழும்பி ஒரு பாட்டு பாடி நல்லா ஆராதித்து முடித்து மறுபடியும் கான்ஃபரன்ஸ் கால் முகாந்திரம் ஒரு மெசேஜை கொடுத்து அங்கேருந்து கிளம்பும்போது ஏறக்குறைய 6 மணிக்கு கிளம்புறோம். இவ்வளோ தூரம் வந்து டிவி சேனலுக்கு பணம் கட்டி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறப்போ ஒரு அழைப்பு எனக்கு இருக்குது. அவருடைய சுவிசேஷத்துடைய அழைப்பு, அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி தேவனுடைய தாயுடைய கருவிலையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் தெரிந்தெடுத்ததுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் என்னுடைய எந்த தகுதியும் குவாலிட்டியும் இல்லாத என்னையை கொண்டு உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி தேவன் என் அந்த தெரிந்தெடுத்தல், அந்த அழைப்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த நாள் வரைக்கும் எந்த ஓட்ட
ஓட்டத்தில் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகளில் நாம் நிலைச்சு நிற்கும் போது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னான். இந்த நாளில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, நம்மளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மளை மீட்கும் போது நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தெய்வம். இந்த பூமியிலையும் தேவன் உங்களை எப்படி வைத்திருப்பார்? நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு அன்றைக்கு சொன்னாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இந்த ராத்திரி வேளையில் தேடும்போது தாவீது சொல்லுகிறார், எனக்கு நன்மையும் கிருபையும் என்னைய பின்தொடரும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் சகலத்தையும் வெறுத்து நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற மணவாளனுக்காய் காத்திருக்கிற ஒரு மணவாட்டியாய ஒரு சபை, தேவ ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ சபையாக இருக்கிற நீங்கள் இந்த தேவ ராஜ்யத்துக்காக இந்த பூமியில் தெய்வத்துக்காய் வாழுகிற ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய ராஜ்யத்துடைய பிள்ளை. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குள்ளது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. இயேசு சொல்லுகிறார். இயேசுவை கண்டு பிசாசி நடுங்க காரணம், பவுலை கண்டு பிசாசி நடுங்க காரணம், பேதுருவை கண்டு பிசாசி நடுங்க காரணம் என்ன? இவங்களுக்குள்ள ஒன்றும் உலகத்தின் அதிபதிக்குள்ளது ஒன்று இல்லை. இன்றைக்கு பலருக்கும் இந்த உலகத்துடைய அதிபதிக்குள்ள அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் பிசாசியை கண்டு நம்ம பயப்படுதோம். உலகத்தின் அதிபதி தூதங்கிட்ட வாதாடுதான். பலரும் இன்றைக்கு இந்த தேவராஜ்யத்தில் மணவாட்டியான மணவாளன் வருகிற சபையாக இருக்கிற நீங்கள் இந்த உலகத்தின் அதிபதிக்குள்ள எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு சிந்தனைகளும், எந்த ஒரு எண்ணங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் அவனுக்குள்ள பங்கு உலகத்தில் எது நமக்குள்ளே இருக்கும்னா நாம் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்ன எனக்கு ஒன்று தெரியாதுன்னு வசனம் சொல்லுது போல, நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதியான பிசாசி நம்ம மேலே ஒரு குற்றத்தை காணாதபடி, பிசாசுடைய கிரியைகள் நம்ம மூலம் வெளிப்படாதபடி இன்றைக்கு இந்த உலகத்துடைய பொக்கிஷனை நாம் சேர்த்து வைக்கிறது. இருதயம் எங்கே இருக்கும்? அவங்களுடைய பொக்கிஷன் இருக்குது. நம்முடைய பொக்கிஷன் எங்கே இருக்கும்? நம்முடைய இருதயம் இருக்கும். இன்றைக்கு இந்த பூமியிலுக்குள்ள பொக்கிஷனை தேடியெல்லாம் நம்ம போனது, இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்தது. பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து கொலோசியர் 1:13 வாசிக்கிறது போல, இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்கு வரவழைத்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இருளிலிருந்து அநேக பாவத்துடைய அந்தகார கட்டுகள், பொருளாசையுடைய இந்த இச்சைகளுடைய எல்லாம் இயேசுவின் நாமத்து மேல் நம்மளை விட்டு மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது, தேவ ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமிக்கேற்ற வாழ்க்கை வாழாதபடி தெய்வத்துக்கேற்ற வாழும்படி ஒரு மணவாளன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிற, அது தேவன் என்னைக்கு திரும்ப வருவார் நமக்கு. ஏன்னா காலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கும் போது இன்றைக்கு அநேகர் பரிசுத்தவான்கள் கூட இன்னைக்கு பொருளாசைகளுக்கும் பலதும் பண ஆசை இப்படிப்பட்ட ஜீவிதத்தில் விழுந்து போகிற ஒரு காலகட்டத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டங்களில் நம்முடைய பலரும் தெய்வத்துக்காக நின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கி எது கிடைக்குமுங்கிற ஒரு கூட்டம் வருகிறது. அந்த தெய்வத்துக்காக நின்ற கூட்டம், இன்றைக்கு கூட்டம் தெய்வம் ஏதாவது கிடைக்குமா? எல்லாம் மாறி போய்விட்டது. இந்த கொடிய காலத்துக்குள்ளாய் இயேசுவின் நாமத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் பிசாசு இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும்போது, இந்த பூமியில் சகலமும் நான் உனக்கு தருகிறேன். இயேசு சொன்னார், அப்பால போ சாத்தானே. அப்போ இந்த உலகத்தில் சகல பிசாசுடைய ராஜ்யத்துடைய கருத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நம்ம வருத்தப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக நன்மைகள் நம்முடைய ஜீவிதத்தில் கிடைக்கலன்னு வருத்தப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், பாரப்படுகிறோம்.
என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆலயத்தில் போய் என்னத்தை கண்டோம்னு தெய்வத்துக்கிட்ட கேள்வி யோபு கேட்டது போல் சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நான் உனக்கு தருவோம்னு வாக்குத்தத்தம் கொடுக்கல, கைகளினால் கட்டப்படாதது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பரலோகத்தை தேவன் நமக்காக தேவன் கட்டி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தையும் அவரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் என்னை அருமையான தேவ பிள்ளைகளே, தெய்வத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடித்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் உங்களை ஜெயிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா பிசாசுடைய ராஜ்யத்தில் ஒன்று நமக்கு இல்லாதபடி தேவ ராஜ்யத்துக்காய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் தன்னுடைய தீமோத்தேயுவிட்ட சொல்லுறாரு, நான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு புதப்பு நீ எடுத்துக்கிட்டு வா. அப்போ அந்த குளிர் காலத்தில் தன்னுடைய ஜீவிதத்தில் 9 கப்பலும் ஒரு நல்ல நியாய பிரமாணத்துடைய தேறினவனும் சகலத்திலையும் படித்த ஒரு மனுஷன் கடைசி மூடுவது தன்னுடைய குளிரில் சுவிசேஷத்து நிமித்தம் தெய்வத்துக்காய் பாடுபடுவது நிமித்தம் அவர் ஜெயிலில் ஒரு ஸ்தோத்திரம் குளிரில் அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் தெய்வத்துக்காக அர்ப்பணித்து எல்லாபமான பிலிப்பியரில் வாசிக்கும் போது எல்லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதி என் பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காய் எல்லாக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்துக்காய் நில்லுங்க, தெய்வத்துக்காய் பாடுகள் படுங்க. தேவ ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்காக இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை வெறுத்து தேவ ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த ஸ்தோத்திரம் எத்தனை பேர் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜீவிதம் ஒரு மாற்றம் வேணும், என்னோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் இன்றைக்கு உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வந்தால் பகுதி பொருள் அவனுக்குள்ளே தான் எனக்குள்ளே இருக்குது. என்னுடைய சுபாவம் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, என்னுடைய சிந்தனையில் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, என்னுடைய வீட்டில் அநேக காரியங்கள் அவனுக்குள்ள ஒரு பங்கு எனக்குள்ளே இருக்குது. இயேசுவின் நாமத்து மேல் இன்றைக்கு பலருக்கும் பொருளாசை இல்லைன்னு சொல்ல முடியாது, பலருக்கும் பண ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, பலருக்கும் ஜீவிதத்தில் இந்த உலகத்தில் மற்றவங்களை மத்தியில் ஒரு பெருமையாய் வாழணுங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போகாத அநேகருக்கு உண்டு. இயேசுவின் நாமத்து மேல் இதெல்லாம் சகலத்தை விட்டுட்டு இந்த மண் கூடாரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் தெய்வத்துக்காக ஒரு தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தெய்வத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாய் இந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடலாமா? அன்பின் பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். பேதுருவை மனுஷர்லாம் பிடிக்கலாக்குவேன் என்று ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே அவர்களுடைய பிரசங்கத்தின் முகாந்தரம் 3000 பேர் மேலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அனைதினம் சபைக்கு சேர்த்திரண்டா. ஆண்டவரே எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் என்று கொடுத்திருப்பீரண்டா. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக இந்த பூமியில் ஆண்டவரே உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல பாத்திரங்களாக ஆண்டவரே ஒரு காட்டுக்குள்ள ஒரு லீலி புஷ்பத்தை போல ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற தெருவில் ரிலேட்டிவ் மத்தியில் சொந்த பந்தங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவரே அவங்க எங்களை பார்க்கும்போது இதோ இவங்க உண்மையாக தெய்வத்துக்காக இந்த பூமியில் வாழுகிற ஒரு கூட்டம், இது தெய்வத்துக்காக நிற்கிற கூட்டம். அன்றைக்கு எருசலேமில் கூடின யூதர்கள் எல்லாம் ஏறக்குறை 120 பேரை திரும்பி பார்த்த போது இதே போல இன்றைக்கு ஜீவிதத்தில் உலக ஜனங்கள் உங்களை திரும்பி பார்க்குற ஒரு நாளாய் இந்த நாள் மாறட்டும். தெய்வத்துக்காய் வாழுங்க, தெய்வத்துடைய ராஜ்யத்தை தேடுங்க, தெய்வத்துடைய நீதியை தேடுங்க. பிரைஸ்தல் இவைகள் எல்லாம் தேவன் தரணும், வாக்குத்தத்தம் தெய்வம் தரணும், தெய்வ நன்மைகள் உங்களுக்கு தரணும், தெய்வம் உயர்த்தணும். இயேசுவின் நாம ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கையில் நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி பிரைஸ் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவர் பலத்த கையில் நம்ம அடங்கி இருப்போம். இந்த நாளில் நிச்சயம் அந்த உலகத்தில் நமக்கு பின்பந்த முன்னு இருந்தவர்கள் இந்த உலக ஆசீர்வாதங்கள் நின்றாலும் நமக்கு உலக ஆசீர்வாதங்கள் நம்முடைய மண் கூடாரம் அனுபவிக்கலனாலும் இந்த மண் கூடாரம் தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிற ஒரு மண் கூடாரமாக நிச்சயமாக இந்த மண் கூடாரம் ஒரு நாள் மாறும். இந்த நாளுடைய மண் கூடாரம் இன்றைக்கு பலவித துக்கத்தில் உலகத்தில் பலதும் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாமல் இருக்கலாம். அந்த தேவ ராஜ்யத்துக்கு போகிற ஒரு மண் கூடாரமாய், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மண் கூடாரமாய், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மண் கூடாரமாய், தெய்வத்துக்காக நிற்கிற மண் கூடாரமாய் உடைய மண் கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியா இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க,
இந்த நாளில் ஸ்தோத்திரம். மனுஷனை பிடிக்கலாக்குற பேதருடைய ஜீவிதத்தில் அநேகர் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தது போல் நீங்கள் தெய்வத்துக்காக நின்று தெய்வத்துடைய ராஜ்யத்தை தூண்களாய் தெய்வத்துக்காக நில்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருடைய ராஜ்யத்தில் அவர் வரும்போதே காலதுனியோடும் பிரதான சப்தத்தோடு அவர் வரும்போது நாம் அவரோடு கூட போகிற அந்த அழைப்பில் இருக்கிற பாத்திரமாக இருக்கிற நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு தகுதி உள்ள பாத்திரங்களாக இந்த நாளில் பூமியில் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஈஸ்வராம் ஜெபிக்கணும்.